எச்சரிக்கை 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 இந்திய மக்களை எச்சரிக்கை இந்திய மக்களை எச்சரிக்கை 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 இந்தியாவை அழிக்க துடிக்கும் இந்தியாவை அழிக்க துடிக்கும் RSS இடமிருந்து எச்சரிக்கை 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 பாசிச ஆட்சி நடத்துகின்ற பாஜகவிடம் எச்சரிக்கை பாஜகவிடம் எச்சரிக்கை 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 பாஜகவிடம் எச்சரிக்கை பாஜகவிடம் எச்சரிக்கை வெள்ள நிவாரணம் தராதவர்கள் வெள்ள நிவாரணம் தராதவர்கள் வெள்ள நிவாரணம் தராதவர்கள் வெள்ள நிவாரணம் தராதவர்கள் வாக்கை அல்ல வருகிறார்கள் வாக்கை எல்லாம் வருகிறார்கள் எச்சரிக்கை 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 நீட்டை தலையில் கட்டியவர்கள் வீட்டை தலையில் கட்டியவர்கள் நாட்டை மீண்டும் ஆளுவதா நாட்டை மீண்டும் ஆளுவதா எச்சரிக்கை 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 இந்திய மக்களை எச்சரிக்கை இந்திய மக்களை எச்சரிக்கை ஆபத்து 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 சமூக நீதிக்கு ஆபத்து சமூக நீதிக்கு ஆபத்து மீட்டெடுப்போம் 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 RSS இடமிருந்து மீட்டெடுப்போம் RSS இடமிருந்து மீட்டெடுப்போம் 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 இந்தியாவை மீட்டெடுப்போம் இந்தியாவை மீட்டெடுப்போம் 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 பாஜகவிடமிருந்து மீட்டெடுப்போம் பாஜகவிடமிருந்து மீட்டெடுப்போம். திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி சார்பில் பாசிச பாஜகவை எதிர்த்து திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய கழகத்தின் துணைத் தலைவர் அவர்கள் உட்பட அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஒட்டுமொத்த இந்தியாவும் சந்தித்து கொண்டிருப்பதை அனைவருமே அறிவோம். ஆங்காங்கே நிற்கக்கூடிய பொதுமக்களும் இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்களும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட இன்றைக்கு பாசிச பிஜேபியால் எவ்வளவு பெரிய நெருக்கடியை சராசரி சாமானியர்கள் தொடங்கி அனைத்து நிலை மக்களும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்கள். எனவே மிக முக்கியமான காலகட்டத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களால் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சரியாக எந்த அணி இந்த ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்தால் அது இந்தியா முழுமைக்கும் ஒலிக்கும் என்பதை உணர்ந்து கழகத்தினுடைய இளைஞர்கள் அனைவரையும் அணிதிரட்டக்கூடிய பணியை தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். 2 செய்திகள். ஒன்று, ஊழலை ஒழிப்போம், அதுதான் எங்களுடைய முகமே என்று சொல்லி மோடி ஆட்சிக்கு வந்தார். எப்போ பார்த்தாலும் அவருடைய வாயை திறந்தால் வரக்கூடிய முதல் வார்த்தை, அது குடியரசு தினமாக இருக்கலாம், இல்லை சுதந்திர தினமாக இருக்கலாம், ஊழலை ஒழிப்போம். என்னை விட்டால் ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்த மண்ணில் ஆளே கிடையாது. சுதந்திர இந்தியாவில் நான் துறவியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு 2014 பேசினார். ஆனால் நேற்றைக்கு முதல் தினமும் நியூஸ் லாண்ட்ரி என்ற பத்திரிகையில் 335 கோடி ரூபாய் பெருநிறுவனங்களிடமிருந்தும் கார்ப்பரேட்டுகளிடமிருந்தும் பிஜேபியும் பிரதமருடைய ஒப்புதலோடு தேர்தல் நிதி என்ற பெயரில் ஊழல் செய்திருக்கிறார்கள். ஊழலின் மறுபெயர் பிஜேபி தான், ஊழலின் மறு உருவம் பிரதமர் மோடி அவர்கள்தான் என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. 2வது செய்தி, மற்ற கட்சிகளோ மற்ற அமைப்புகளோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிஜேபியை எதிர்ப்பது என்பது அரசியல் நோக்கத்திற்காக. ஆனால் திராவிடர் கழகம் பிஜேபியையும் பாசிசத்தையும் எதிர்க்கிறது என்பது பெரியாருடைய கண்ணோட்டத்தில் தமிழ்நாடு ஒருபோதும் மதவாதத்தை ஆதரிக்காது என்ற கண்ணோட்டத்தில் நம்முடைய எதிரிகள் RSS சங்க பரிவார் கூட்டங்கள். காரணம், அவர்கள் மனித குலத்திற்கு எதிரிகள். இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல, இங்கிருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கும் பிஜேபி விரோத போக்கை தான் கடைபிடித்திருக்கிறது என்பதை நாம் நம்முடைய பிரச்சாரத்தின் வாயிலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பிஜேபியை இப்படி ஒரு கட்சி இந்த அளவிற்கு தோல்வியை சந்தித்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அமைய வேண்டும். அதை தமிழ்நாட்டிலிருந்து உறுதிபட சொல்வதற்காக நமது கழக தலைவர் ஆசிரியர் தலைமையில் அணிவகுத்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.